பள்ளிக்கூடம் போகலாமா? ராத்திரி பள்ளிக்கூடம் போகலாமா? பள்ளிக்கூடம் போகலாமா? அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமா? சொல்லி சொல்லி கேட்கலாமா? மனச சுத்த விட்டு பார்க்கலாமா? எல்லோருக்கும் நல்ல பாடம் சொல்லாமலே புரியும் பாடம். அப்படி மைனாவே 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 வா, பள்ளிக்கூடம் போகலாமா? அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமா? சொல்லி சொல்லி கேட்கலாமா? மனச சுத்த விட்டு பார்க்கலாமா? கூடும் நேரம் வழி இருக்கு. இருக்கிற நாள இருவரும் சேர்ந்து இணை பிரியாம கழிச்சிட வேணும். ஏதோ ஏதோ சொல்ல தோணும். அட உன்னோட உன்னான மூணாகும். அது இப்போதும் எப்போதும் தேனாகும். பள்ளிக்கூடம் போகலாமா? அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமா? எல்லோருக்கும் நல்ல பாடம் சொல்லாமலே புரியும் பாடம். ராசாவே 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 வா, பள்ளிக்கூடம் போகலாமா? அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமா? தனியா படிச்சா ஏறவில்லை, துணை நீ இருந்தா போதும் புள்ள. இனிப்பா இருக்கு படிப்பதற்கு, இரவு பிடிக்க விளக்குதுக்கு. முதல் முதலாக படிக்கிற பாடம் விடுகிற நேரம் முடிக்கிற பாடம். இதுதான் காதல் என் பாடம். இது நாளெல்லாம் படிச்சாலும் அழுக்காது. அடி நமக்கு இந்த புது பாடம் சலிக்காதம்மா. பள்ளிக்கூடம் போகலாமா? அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமா? எல்லோருக்கும் நல்ல பாடம் சொல்லாமலே புரியும் பாடம். அடி மைனாவே 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 வா, பள்ளிக்கூடம் போகலாமா? அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமா? சொல்லி சொல்லி கேட்கலாமா? மனச சுத்த விட்டு பார்க்கலாமா? இன்னும் வரலையா? பாரு சாயி, என்னடா
நாம வழிய நெருங்கினாலும் ஒதுங்கி போறவன் இப்படி திடீர்னு தாலியை கட்டிட்டான்னு கோவமா இருக்கியா? உண்மையில எனக்கு ஆசையே இல்லைன்னு முடிவு கட்டிட்டியா? எது எப்படி இருந்தாலும் உண்மையில நான் வச்ச குறி தப்புமா என்ன? தப்பான குறி வச்சது நீ, இது தப்பாதுன்னு குறி வச்சது நான். என்னையா பாக்குற? உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் நான் கனவுல கூட ஆசைப்பட்டதில்ல. அப்ப என்ன நீ சுத்தி சுத்தி வந்ததெல்லாம் நடிப்புதாயா? நடிப்பா? ஆமா, எந்த பாவமும் அறியாத ஒரு அப்பாவிய ஜெயிலுக்கு அமிச்சியே அந்த முருகேசனோட மகதாயா நான். அது நீ இந்த ஊருக்கு வந்த அன்னைக்கு எனக்கு தெரியும். ஓஹோ, தெரிஞ்சேதான் தாலி கட்டினியா? நீ செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேடிக்கிட்டியா? பெரிய தியாகியா நீ. உன்னை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காகவே பஞ்சாயத்தை கூட்டினேன். இந்த ஊரே உன்னை பார்த்து காரி துப்பணுங்கிறதுக்காக உன் மேல பழிய போட்டேன். உன் மேல ஆசைப்பட்டு உன் கழுத்துல மாலை போட்டாலே அந்த ஈவா பொண்ணு, அது கல்யாணத்துல முடியக்கூடாது, நீ சந்தோஷமா வாழக்கூடாதுன்னு தான் நான் இப்படி பண்ணேன். பஞ்சாயத்துல உன்னை ஊரை விட்டே மிரட்டுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா நீ இந்த பாரு, நீ நினைக்கிற மாதிரி நான் எந்த தப்பும் பண்ணல. தனிமரமா நிக்கிற உனக்கு வாழ்க்கை கொடுக்கறதான் நான் நினைச்சேன். ஏன் உனக்கு மனசாட்சியே கிடையாதா? கோயில் நகையை நீ திருடிட்டு அந்த பழிய அப்பா மேல போட்டு ஜெயிலுக்கு அமிச்சிட்டு அவர் மகளுக்கு வாழ்வு கொடுக்கறியா? எங்க அப்பாவை போலீஸ்ல புடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் டவுன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடினேன். அங்க எங்க அப்பா அவமானத்தால அழுது துடிச்சது இன்னும் என் கண்ணிலேயே இருக்கு. கௌரவமா தலை நிமிந்து வாழ்ந்த அந்த நல்ல மனுஷன் ஜெயில இருந்து திரும்பி வந்தா தலை நிமிந்து நடக்க முடியுமா? அந்த அன்பு தெய்வத்தை நடப்படமாக்கிட்டே பாவி. ஆம்பளை துணை இல்லாம நானும் எங்க அக்காவை பட்ட கஷ்டம் உனக்கு எப்படி தெரியும்? நீ கோயில் கால தானே. அன்பு பாசத்தை பத்தி உனக்கு என்னையா தெரியும்? நான் மட்டும் ஆம்பளையா பிறந்திருந்தா அன்னைக்கே உனக்கு ஒண்ணு பழி தீர்த்திருப்பேன். ஆனா பொம்பளையா பிறந்துட்டேனே. எங்க அப்பா தெய்வயா ஜெயிலுக்கு போன அப்புறம் கூட எங்களை கைவிடல. ஜெயில மாடா உழைச்சி ரத்தத்தை சிந்தி மாசம் மாசம் எங்களுக்கு பணம் அனுப்பி வைக்கிறாரு. நகையை மூட்டை கொடுத்து எங்க அக்காவை புருஷ வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சாரு. அப்படிப்பட்டவரை ஜெயிலுக்கு அனுப்பிச்சியே, நீ நல்லா இருப்பியா? இத பாரியா, இனிமே ஊருக்கு தான் நான் பொண்டாட்டி, ஆனா உண்மையிலேயே உன்னோட பரம விரோதி. இனிமே உன் வாழ்க்கையில எந்த சந்தோஷத்துக்கும் நான் வழிவிட மாட்டேன். நீ செஞ்ச பாவத்தை எண்ணி ஒவ்வொரு நாளும் வேதனைப்படணும், வெட்கப்படணும். நாம ஒரே வீட்டுக்குள்ள இருந்தாலும் நீ வேற நான் வேறதான். அரசாயி, என்ன பழி வாங்குறதா நினைச்சு ஒண்ணு நீயே பழி வாங்கிக்கிட்டு இருக்க. என்னைக்கு ஒரு ஆம்பளை கட்டின தாலி ஒரு பொண்ணோட கழுத்துல ஏறிச்சோ அன்னைக்கு அவனோட நல்லது கிட்டதுல அவளுக்கும் பங்குண்டு. அது அந்த காலம். என் மனசுல இருக்கிற பழி உணர்ச்சியை தீர்த்துக்காம நான் அடங்க மாட்டேன். வெத்தலை மேல முள்ளு விழுந்தாலும் முள்ளு மேல வெத்தலை விழுந்தாலும் பாதிக்கப்பட போறது வெத்தலைதான். உன்னை அந்த உப்புளி காப்பாத்துட்டு என்ன அந்த பக்கம் இல்லடா, கோயில் காவலுக்கு படுக்க போறேன்டா. இது புதுசா கல்யாணம் பொண்டாட்டிய வீட்டுல விட்டு கோயிலுக்கு காவலுக்கு வந்திருக்கீங்களே, என்னாச்சு உங்களுக்கு? ஏப்பா பொண்டாட்டிட்ட கோச்சிட்டு கழிச்சிட்டு வந்துட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லனே, கோவில்ல படுத்த பழகிட்டேன். வீட்டுல படுத்தா தூக்கம் வரல, அதான் இங்கே வந்துட்டேன். ஆமா, நீங்களும் அதுக்கு இங்க வந்திருக்கீங்க? அட அதை ஏன் கேக்குற தம்பி? என் பொஞ்சாதி ராத்திரியானா தினமும் தொல்லை தாங்க முடியலன்னு வீட்டை விட்டே விரட்டிட்டா தம்பி. அப்ப கலட்டின வேட்டி தானே, உன் கைய கால வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா தானே? அட அங்க மட்டும் என்ன மழைதான், தினம் திண்ணில தூக்கம். உப்புரியப்பா, தினமும் ராத்திரியில உன் பாட்டை கேட்டு பழகி போச்சு. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு பாட்டு பாடுப்பா. அண்ணே, நான் பட்ட பாட்டை பாடட்டுமா இல்ல நான் பாடின பாட்டை பாடட்டுமா? நீங்க பட்ட பாட்டத்தான் ஒரு புது பாட்டா எடுத்து விடுங்களேன். ஏய், புது பாட்டு எதுக்குடா? இதே சூழ்நிலைக்கு நான் பாடின பழைய பாட்டு இருக்கு, அத கேளு. ஒரு மூணு முடிச்சால முட்டாளானே, கேளு கேளு தம்பி. மூணு முடிச்சால முட்டாளானே, கேளு கேளு தம்பி. நான் இருந்தேன் தேருக்குள்ள, இப்ப விழுந்தேன் சேருக்குள்ள. நான் இருந்தேன் தேருக்குள்ள, இப்ப விழுந்தேன் சேருக்குள்ள. ஒரு மூணு முடிச்சால முட்டாளானே, கேளு கேளு தம்பி. ஒரு மூணு முடிச்சால முட்டாளானே, கேளு கேளு தம்பி. ஏய், ஞாபகம் இருக்குல்ல, வழக்கம் போல எந்த பையில 20 ரூபாய்க்கு மேல மாடை ஏலம் கேட்க கூடாது. எல்லாருக்கும் சொல்லி வச்சுட்டேன், நம்மள மிஞ்சி இந்த ஊர்ல எவன் கேட்க போறான்? எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. இந்த வருஷத்துல இருந்து மாடுகளை ஏலம் விடுறதில்லைன்னு முடிவெடுத்திருக்கோம். கோயில் மாடுகள் ஏலம் விடுறாங்க வழக்கம். இப்ப திடீர்னு இல்லைன்னா எப்படிங்க? நல்ல காரியத்துக்காக வேண்டிக்கிட்டு கோயிலுக்கு நேர்ந்து விடப்படுற மாடுகளை நாம புனிதமா நினைக்கிறோம். அதுக்கு சாமி பேரே வச்சு கூப்பிடுறோம். ஆனா அதை ஏலத்துக்கு எடுக்கிறவங்க அடிமாடுகளா வித்துடுறாங்க. இப்படி மாடுகளை கொல்றதை தடுக்கிறதுக்கு தான் இனிமே ஏலம் விடுறதா இல்லைன்னு நாங்க முடிவெடுத்திருக்கோம். இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா இருக்கு. ஏலம் உள்ளனா மாடுகள் எண்ணிக்கையில பெருகிறோம்.
அப்புறம் பாத்துக்கிற செலவுல அதிகமாயிரும். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இனிமே தனிநபர் யாராவது ஆசைப்பட்டு வந்து கேட்டா அப்ப மார்க்கெட்ல மாடுகளுக்கு என்ன விலையோ அதே விலைக்கு கொடுப்போம். ஆனா ஒரு ஆளுக்கு 2 மாடுகளுக்கு மேல கொடுக்க மாட்டோம். இது அநியாயம். பரம்பரையா மாடுகளை ஏலம் எடுக்கிற குடும்பம் எங்க குடும்பம். இது எங்க கௌரவ பிரச்சனை. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். கோர்ட்ல போய் பாத்துக்கிறேன். பாடா இந்த சுந்தரலிங்க யாருங்கிறத காட்டுறேன். யோ போயா, நானே அந்த நொந்து அடுத்த தெரு போலான்னு இருக்கேன். நீ வேற வந்து உயிரை வாங்குற. போய் தொலையா. டேய் வடிவேலு இங்க பாருடா. என்னனே பிச்சைக்கார மாதிரி ஆயிட்டா? என்ன ஆச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன். டேய் ஒரு நாள் வேலை வெட்டிலன்னு கோயில் திரையில படுத்து இருந்தேன். சரி, முழிச்சு பார்த்தா துண்டு நிறைய காசு ரூபா நோட்டுமா கிடந்துச்சு. பிச்சைக்காரன் நினைச்சு போயிட்டாங்க. ஆனா இந்த ரூட்டு நல்ல ரூட்டா இருக்கேன்னு அதையே நான் ஃபாலோ பண்ணிட்டேன். இங்க பாத்தியா தினமும் இவ்வளவு ரூபா வந்து விழுகுது. இப்ப கூட நான் பேங்க் தேடி போயிட்டு இருக்கேன். பேங்க் போய்கிட்டு இருக்கியா? அப்ப இவ்வளவு பணத்தை வச்சு என்ன பண்ண போற நீ? அதான்டா ஒண்ணும் புரியல. எங்கயாவது வட்டிக்கு விடலான்னு பாக்குறேன். 2 வட்டி தான். நல்ல பாத்தியா இருந்தா சொல்லு. 5 வட்டி எல்லாம் கேட்க மாட்டேன். குஷ்டம் வந்துரும். உனக்கு ஏதாவது போடுறேன். எனக்கு போறியா? தொழில் தொடங்கடா. அப்படியா? ஆமா. இப்ப என்ன செய்யறோம்? நேர டவுனுக்கு போறோம். சரி. பேங்க்ல போய் பணத்தை போடுறோம். நல்ல ஹோட்டல்ல போய் சாப்பிடுறோம். வா. ஒண்ணுமே புரியல எனக்கு. புரியும்டா வா. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.